ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க அச்சுக்குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி எல்லார் வீட்டில் என்ன டின்னரு? எங்கள் வீட்டில் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. குட்டீஸுங்க வந்துட்டு நான் பிரியாணி செய்யணும் அப்படின்னாங்க. சரி, ஏன் கடையில் காசு கொடுத்து வாங்குறது, நம்மளே செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே செய்ய பிரியாணி சில்லி சிக்கனும் பண்ணலாம், 65 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ற? உன்னை இங்க ஹெல்ப்புக்கு கொஞ்சம் வான்னு சொன்னேன். தண்ணி குடிக்க கூடாதா? உயிர் வாழணும்னா குறைஞ்சது 6 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் ஒரு நாளைக்கு. கேட்க உடம்புல ரத்தம் வச்சிருந்தேன். ஆனா 2 பாட்டில் கூட குடிச்சிட்டு பாட்டு. ஆமா, நான் எப்படியே வச்சிருக்கிறேன். அப்படியே நல்ல இந்த இதுல வச்சிருக்கிற பிளட்டு உனக்கு கொடுக்குறதுக்கு. உனக்கு கொடுத்து நான் என்னத்த பண்றது? எங்க அப்பா இப்படியெல்லாம் வளர்த்தாங்க. நீங்க வந்து எங்க அப்பா உங்ககிட்ட மாட்டி விட்டாரா? இல்ல நீ நான் உங்ககிட்ட மாட்டிட்டு நிற்கிறேன்னா? இப்ப நினைச்சா நான் எங்க அப்பாட்ட போவேன். சரியா? நீ கையில உன்னால வாழ முடியுமா? 3 குழந்தைங்களை வச்சு எதுக்கு வந்து என்கிட்ட நிற்க கூடாது. அரிசி எதுக்கு கைய வைக்கிறேன்? நான் ஒரு பொம்பளை நினைச்சா தனியா வாழ முடியும். நீ வாழ முடியுமா உன்னால? உனக்கு மட்டும் சொல்லு பார்ப்போம். சோறு தண்ணி எல்லாமே இருந்தா வாழலாம். ஹோட்டல் இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பண்ற மாதிரி தெரியுது? கொத்து வேலை செய்யற மாதிரி. உனக்கு குழந்தைய வந்து அமர்ந்திருந்த நான் நினைச்சேன் நல்ல சமையல்காரனா கிடைக்கும், எனக்கு விதவிதமா சமைச்சு போடுவோம் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு யாரோ வந்து காயம் கட்டிக்கிட்டு நான் வச்சப்பட்டேன். கல்யாணம் பண்றது சொல்லி கிண்டிட்டு இருப்பா. எதுக்கு சமையல் அவன் விதவிதமா செஞ்சு போடுவான். நீ உட்காருமா நான் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு புது புது டிஷ்ஷாக செஞ்சு போடுவான். உன்னை கல்யாணம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை எனக்கு. என்ன எலக்ட்ரிஷியன் போய் எப்படி மாட்டுறது அது வந்து இது பண்றதுக்கா? இந்த தயிருக்கெல்லாம் கொஞ்சம் வெண்ணெய் அரிசி இதுக்கு போட்ட அரிசி எடுத்து வந்து சாப்பிட்டு இருக்கிறேன். கொஞ்சமா அறிவு இருக்கா? ஏன்னா உலைக்க வைக்கிற அரிசி எடுத்து திப்பாங்களா, வாயில போடுவாங்க. அரிசி சாப்பிட்டனால ஒரு புள்ள செத்து போயிடுச்சாமா? வெங்காயம் கட் பண்ண ரைத்தாக்கு அந்த துணி எடு. கை சுட்டுடுச்சு. துணி எடு சீக்கிரம். ஊட்டிக்கு கூட்டு போடுறேன். ஊட்டி விட்டு கூட்டு போடுறேன். சரியா? ஊட்டிக்கு வந்து அதாவது ஒரு ஜாலிக்காக போகணும், ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நான் ஊட்டிக்கு ஏன் போறதில்லை தெரியுமா? போனா நீயும் வருவேன். நானே ரிலாக்ஸேஷனுக்கு தான் போறேன். பிரச்சனை கூடவே கூட்டிட்டு போனா எப்படி ரிலாக்ஸ் கல்யாணம் எதுக்கு ஆம்பளை எதுக்கு பொண்ணை தேடி போறீங்க? ஒரு வயசாச்சுன்னா எதுக்கு ஜாதகத்தை எடுத்துட்டு இந்த வீட்டுல பொண்ணு இருக்கா இந்த வீட்டுல பொண்ணு இருக்கா ஏன் தேடி போறீங்க? போக வேண்டியதானே கன்னியாசிரியா? உங்களால யார் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி கேட்டாங்க. எதுக்கு உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி இல்லைங்க? ரைட்டா இருக்கு, நீளமா 15 ரூபா கட் பண்ணுங்க. எதுக்கு கட்டலையா? எதுக்கு உங்க உயிரையும் வாங்கிட்டு எங்க உயிரும் உங்க உயிரும் நீ பாட்டு பண்ணிட்டு நீ
ராஜா மாதிரி இருக்கும். நாங்கள் எங்கள் பாட்டுக்கு எங்கள் வீட்டில் யாரும் ராணிலாம் இருக்காங்க. எங்கள் வீட்டில் அந்த மஞ்சக்காய் கட்டினியோ அதுக்கே இது போயிடுச்சு. மஞ்சக்காய் கட்டிட்டு நீங்கள் என்னெல்லாம் எங்களை பாடுபடுத்துகிறேன். அந்த வெங்காயம் சேர்த்து கட் பண்ணு. வெங்காயம் கட் பண்ண கண்ணு தான் எரியும். நீ எங்க அழுக வைக்கிறல்ல அதான் வெங்காயம் ஒன்று அழுக வைக்குது. கண் எரியும்ல, அதை வச்சு சமையல் பண்ணியிருந்தீங்கன்னா நான் என்னைக்கும் சிலிண்டர் காசு மிச்சமாக இருக்குங்கள. வேக்காடாக இருக்குது. சிட்டிக்குள்ள இருந்தது வேக்காடாக இருக்கா? அதில் கூட்டு வந்து வச்சிருக்க பற்றியா குடி ராணி மாதிரி இருந்தவள. ராணி வீட்டில் இருந்து யாரும் சொல்றீங்க? ஏய் இல்லே என்ன இருக்கிற வீடு வாங்குறதுனே வருது. பெற்றதும் சரியில்லை, கட்டினதும் சரியில்லை. கட்டிட்டு வந்ததும் சரியில்லை. கட்டிட்டு வந்தது சரியில்லை நீ சொல்லக்கூடாது சரியா? டஜன் கணக்கில் பெற்று போட்டிருக்கிறல்ல, என்னால் என்ன உனக்கு? நான் எங்கள் அப்பா இதெல்லாம் நீ அதிர்ஷ்டமாக தானே தெரியல. அதனால நீ என்ன குறைஞ்சி போயிட்ட, செல்கொடியா நிற்கிற. ராஜா மாதிரி தான் இருக்கிறேன். அவர் ராஜா மாதிரி தான் இருக்காரு. இங்கே தள்ளி விட்டுட்டு அவர் ராஜா மாதிரி தான் இருக்காரு. எங்கள் அப்பா தள்ளி விட்டாரா அன்னைக்கே பாவம். இவ்வளோ பேசுறாங்க. அவங்க அப்பா கூட தண்ணி முண்டுதா கூப்பிட்டு தண்ணி முண்டுதாடா ஃபர்ஸ்ட். தண்ணி முண்டுதா கையை ஃபுல்லா இது மட்டும்தான் பேசுவா. என்ன பேசவே தண்ணி முண்டுதா சீக்கிரம். குமிஞ்சு மோரு குமிஞ்சு நிமிஞ்சு வேலை செய்யு. ஊத்திடும் பார்த்துக்கோ போயிடும் மரியாதையா. காலையில நானும் உடம்பு சரியில்லை. ஜி பேக்கா தீ கடுகு கரையுது. சில்லிக்குமா ஒரு பாத்திரம் எடுத்து சில்லிக்கு மட்டும் ஒரு இது எடுத்து வச்சுக்கோ. சீக்கிரம் கட்டிடுமா சீக்கிரம். பெட்டாங்களா சும்மா போடுவான். இன்னைக்கு அதை காசுக்கா போட்டுட்டான், அதில் இலையா போட்டான். சட்டி கேட்டையில சட்டி அவ்வளோ பெரிய சட்டியை தூக்கிட்டு வந்து கொடுக்குறேன். உன் தலையிலே கமுத்திக்கோங்க சட்டி. சட்டி கீழே வந்து சொட்டை விழுந்துச்சு, உள்ளே சொட்டை ஏற்கலையா? சரி இந்த லீவுக்கு எங்க கூட்டு போறேன்? என்ன பிளான் போட்டு வச்சிருக்கேன் இந்த லீவுக்கா? பொண்டாட்டி பிள்ளைங்களை சந்தோஷமா வச்சுக்கோ. அவங்க சந்தோஷமா இருந்தா நீ சந்தோஷமா இருந்த மாதிரி. எப்படி இருந்தவரை எப்படி ஆக்கிட்டா பாருங்க. ஒரு தைரியம் வாங்கி எத்தனை அடிக்கு போடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டல உங்கள்கிட்ட பேசிட்டு மறந்துட்டேன். சில்லிக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன். போதும் 4 பீஸ் பெருசு பெருசா இருக்கு. ஆள் கொண்டு இருக்கிற தயிரை ஊத்திடாத கீழே. எல்லா தயிரும் இதே ஊத்திட்டியா? அப்ப நான் சாப்பாட்டுக்கு சோத்துக்கு என்ன பண்ண? பிரியாணிக்கு ஊத்தணும்ல. ஏய் மெதுவா தம்பி. ஸ்கீம் இறங்கிடுச்சு.
வச்சு சாப்பாடு எப்படி எப்படி சாப்பிடலாம். குக்கர்லேயே இருந்தால் சாப்பாடு இதாகிடும். குக்கர்லேயே இருந்தால் சாப்பாடு குழஞ்சிரும். அதனால இதை கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட போகலாம். அப்படியே உடனே 600 கார் பார்க்கிங் போனீங்கன்னா எனக்கு 20% சென்னையோட மெயின் பிரான்ச்ல 500 கோடி அடிக்கிற பிளான் சொன்ன உடனே அதை கிளீனா செய்யற ஆளுங்களை தேட ஆரம்பிச்சு ஒரு ஏஜென்ட் பிடிச்சேன். ஒருத்தன் இருக்கான். ஏஜென்சிஸ் பல கண்ட்ரிஸ் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. பேங்காக்ல கேரளால இருந்து வேண்டிய 500 கிலோ கோல்டு இந்த பேங்காக் பாய் பாய். நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். எல்லாரும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். எல்லாரும் பாய்.